வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்போட்டா பழ கேசரி, கொஞ்சமா பொங்கல் பண்ண போறோம், இட்லி, அப்புறம் சட்னி, சாம்பார். இதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து அது பொங்கலுக்கு வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன், ஒரு அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதை வேக வச்சிருவோம். நாம இந்த பக்கம் வந்து ஒரு 6 டம்ளர் தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சிருக்கேன். பொங்கலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி, கொஞ்சமா வந்து சீரகம், மிளகு, பாசிப்பருப்பு வந்து ஒரு அரை கப்பு பாசிப்பருப்பு அதையும் சேர்த்துடலாம். இது கூடவே வந்து அரிசி நல்லா ஒரு கப்பு அரிசி மிக்ஸ் பண்ணிடுவோம். நெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம். இன்னும் உப்பு சேர்க்கல. உப்பு பெருங்காயம் லாஸ்டா சேர்த்துக்கலாம். வேகட்டும். பாருங்க, பொங்கல் இந்த பக்கம் நல்லா வெந்துடுத்து. நம்ம இன்னும் உப்பு சேர்க்கல. இப்ப இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துடலாம். பெருங்காய பொடி போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் மேலாக போட்டுப்போம். அதுக்கப்புறமா வந்து எண்ணெயில கூட பொரிச்சு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். உப்பும் பெருங்காயமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த பக்கம் கடாயில் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எண்ணெயும் நெய்யுமா விட்டுக்கலாம். நாம வந்து சன்ஃப்ளவர் ஆயில் கொஞ்சம் விடுறேன். இது கூடவே வந்து நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகு, சீரகம் இது கொஞ்சம் பொரியட்டும். மிளகு சீரகம் வந்து கொஞ்சம் பொரியறது. முந்திரி பருப்பை சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் இஞ்சியும் சேர்த்துக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு இதுல கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். மேலாக போடும்போது பெருங்காயம் நல்ல வாசனையா இருக்கும். அப்படியே பொங்கல்ல சேர்த்துருவோம். பொங்கல் ரெடி ஆயிடுத்து. அதை ஓரமா வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து சப்போட்டா பழ கேசரி தான் பண்ண போறோம். அதுக்கு நெய் ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த நெய்லயே முந்திரி பருப்பையும் போட்டுருவோம். ரவை வந்து ஒரு கப் சேர்க்கிறேன். நல்ல நெய்ல வந்து ரவையை வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். ரவை வந்து நெய்ல வறுபட்டுருக்கு. இப்போ நல்லா ஒரு கப்பு ரவைக்கு வந்து நல்லா 2 கப்பு தண்ணி வந்து கொதிக்க வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துருவோம். நம்ம மூடி வச்சிடலாம். ரவை வெந்திருக்கும், பார்த்துருவோம். பாருங்க, ரவை நல்லா வெந்திருக்கு. நான் வந்து ஒரு கப்புக்கு வந்து ஒரு 1.5 கப்பு சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன். சப்போட்டா பழம் வந்து நல்லா ஒரு கப்பு ரவை எடுத்துட்டேன்னா அதுக்கு வந்து அதே அளவுலேயே வந்து நல்லா ஒரு 3 சப்போட்டா பழம் எடுத்து நல்லா மசிச்சு ஒரு கப்புக்கு 1 கப்பு சப்போட்டா பழம் கூழ் எடுத்துருக்கேன். சப்போட்டா பழத்துல ஸ்வீட் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு 1.5 கப்பு சர்க்கரை சேர்க்கிறேன். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட் கூடுதலா பிடிக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். எப்பயுமே வந்து ரவை வெந்ததுக்கு அப்புறம் தான் சர்க்கரை சேர்க்கணும். ரவை நல்லா வெந்துடுது. இப்போ சர்க்கரையும் சேர்த்துருவோம். அதே மாதிரி சர்க்கரை கரைஞ்சி வர சமயத்துல தான் நம்ம வந்து அந்த சப்போட்டா பழத்தையும் சேர்க்கணும். அப்படியே கைவிடாம கலருங்க. பாருங்க, சர்க்கரை கரைஞ்சிருத்தா. இப்ப நான் வந்து சப்போட்டா பழத்தை சேர்க்கிறேன். சேர்த்துட்டு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா கைவிடாம. இதுக்கு கலர்லாம் எதுவுமே வேண்டாம். இந்த சப்போட்டா பழ கலர்லேயே ரொம்ப நல்லா இருக்கும். பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமா இருக்கும். கூட ஏலக்காய் பொடியும் சேர்த்துருவோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துப்போம். பாருங்க, நல்லா சேர்ந்து வந்திருக்கா. நம்மளோட சப்போட்டா பழ கேசரி ரெடி ஆயிடுது. லாஸ்டா ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுப்போம். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடுவோம். நல்லா கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் உங்களுக்கு ஆற சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கெட்டிமா போயிடும். ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சப்போட்டா பழ கேசரி வந்து ரெடி.
பொங்கல் ரெடி ஆயிடுது, அப்புறம் கேசரி ரெடி ஆயிடுது. இப்போ என்ன பண்ண போறோம்னா பொங்கலுக்கும் இட்லிக்கும் தொட்டுக்கிற மாதிரி டிஃபன் சாம்பார் தான் பண்ண போறோம். அதுக்கு கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டுருக்கேன், கொஞ்சம் பெருங்காயம், 3 வரமிளகா, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு, சீரகம் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், தனியா வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பாருங்க எல்லாம் நல்லா வறுபட்டுருது. எப்பயுமே சொல்றது தான், நல்லா தீயாம வந்து வறுத்துக்கணும். அதே மாதிரி டிஃபன் சாம்பார் அப்படிங்கும் போது தனியா வந்து கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லா இருக்கும். நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்துருக்கேன். தனியா பொடி வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன், அதனால இதில் கம்மி பண்ணிட்டேன், வேற எதுவுமே இல்லை. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய். எப்பயுமே டிஃபன் சாம்பாருக்கு அதுதான், அப்போ அப்படி பண்ணாதான் நல்லா இருக்கும். இல்லை இப்போ உங்ககிட்ட சாம்பார் பொடி இருக்கு அப்படின்னு நீங்க இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுங்க, சாம்பார் பொடி போட்டுட்டு தனியா பொடியை தனியா வந்து ஒரு டீஸ்பூனோ 2 டீஸ்பூனோ நீங்க எந்த அளவுக்கு குவான்டிட்டி பண்றீங்க தகுந்த மாதிரி போட்டுட்டு டிஃபன் சாம்பார் பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது அந்த இட்லி மேல சுட சுட அந்த சாம்பாரையும் விட்டுட்டு நெய்யும் விட்டு சாப்பிடும்போது ரொம்ப பிரமாதமா இருக்கும். இது ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பொடி பண்ணிக்கலாம். நம்ம வறுத்ததெல்லாம் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பொடி பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த பக்கம் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா அதே கடாயிலே வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம் சாம்பாருக்கு. இந்த எண்ணெய் விட்டுக்கிறேன், காயட்டும். சாம்பாருக்கு எண்ணெய் விட்டுருந்தோம், நல்லா காஞ்சிருது. கடாயில எண்ணெய் விட்டுருந்தோம், அது நல்லா காஞ்சிருது. கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு பிஞ்ச் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோம். கொஞ்சம் கருவேப்பிலை இதை சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கியிருக்கு. தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி. புளிப்புக்கு வந்து தக்காளியோட புளிப்பு மட்டும்தான், நம்ம புளியெல்லாம் சேர்க்க போகிறது இல்லை. ஸோ தக்காளி வந்து எந்த அளவுக்கு புளிப்பாக இருக்கோ அது தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு 2 இல்லை 3 அது தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துப்போம். கொஞ்சமா உப்பையும் சேர்த்துக்கலாம், இந்த தக்காளி வதங்கிடும் சீக்கிரமா. தக்காளி நல்லா வதங்கிட்டு முதல்ல சொன்ன மாதிரி தனியா பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விடுறேன். ஒரு கொதி வரட்டும். ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்செடுத்து இப்போ வந்து ஒரு கரண்டி தோரம்பருப்பு, ஒரு கரண்டி பாசிப்பருப்பு, ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து வேக வச்சு ரெடியா வச்சிருக்கேன். இப்போ அந்த பருப்பை சேர்த்துருவோம். பருப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம வறுத்ததை வந்து அரைச்சாச்சு, இப்போ அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் பொடியாகவும் போட்டுக்கலாம், இந்த மாதிரி பேஸ்ட்டாகவும் அரைச்சி சேர்த்துக்கலாம். ஸோ அது நம்மளுடைய விருப்பம் தான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். தேவையான அளவு தண்ணியும் விட்டுருவோம். நம்ம அரைச்ச விழுது ஃபுல்லாக சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டுப்போம். உப்பு வந்து தக்காளி வதங்கும் போது போட்டோம், இப்போ தேவையான உப்பு எல்லாமே ஃபுல்லாக போட்டுடலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். இந்த பக்கம் சாம்பார் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. சாம்பார் கொதிக்கும் போதே கொஞ்சம் கொத்தமல்லி கூட போட்டுக்கோங்க. இந்த கொத்தமல்லியோடு சேர்ந்து கொதிக்கும் போது இன்னும் நல்லா இருக்கும், வாசனையா இருக்கும். எப்பயுமே டிஃபன் சாம்பாருக்கு கொத்தமல்லி ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருந்தாதான் அந்த டிஃபன் சாம்பார் வந்து டேஸ்டாவே இருக்கும். இந்த பக்கம் வந்து நம்ம இட்லி வாத்துக்கலாம். இட்லிக்கு அளவு சொல்லிடுறேன். அதாவது 5 கப்பு இட்லி அரிசினா 1 கப்பு உளுந்து. நீங்க எந்த கப்போ டம்ளரோ எதுல வேணாலும் அளந்துக்கலாம். தனித்தனியா வந்து அளம்பிட்டு ஊற வச்சுக்கோங்க. ஒரு 3 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் முதல்ல உளுந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரிசியை வந்து ரவையா அரைச்சி எடுத்துட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி புளிச்சதுக்கு அப்புறம் வாக்க வேண்டியதுதான். பாருங்க மாவு வந்து ரெடியா இருக்கு. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் ஊத்தி காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க தெரியுதா, நல்ல மாவு பொங்கி வந்துருக்கு பாருங்க. இந்த பக்கம் தண்ணி நல்லா கொதிச்சிடுது. அவ்வளோதான், வெந்ததுக்கு அப்புறமா பார்க்கலாம். இந்த பக்கம் வந்து சாம்பாரும் ரெடி. நல்லா கொத்தமல்லியும் சேர்த்துட்டு மேலாக ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டு ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான். ஒரே ஒரு மிக்ஸு, அவ்வளோதான். நம்மளுடைய டிஃபன் சாம்பார் ரெடி.
இப்போ இட்லி ரெடியாக இருக்கும், எடுத்துடலாம். கொஞ்சம் ஆறட்டும், ஆறணுன்னே எடுத்துடலாம். இட்லி ரெடி ஆகிடுத்து, உரமா வச்சிடலாம். தேங்காய் சட்னி ரெடி. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம போண்டா தான் போட போகிறோம். அதுக்கு வந்து உளுத்த மாவும் அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். என்ன பண்ண போகிறோம்னா, தேங்காய் பல்லுப்பெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் வந்து மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். போண்டா போட்டுடலாம். இந்த போண்டா ரெடி ஆயிடுத்து, எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வந்து சப்போட்டா பழம் கேசரி பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் சப்போட்டா பழம் போட்டு கேசரி பண்ணல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வந்து வாழைப்பழம் போட்டிருப்போம், பைனாப்பிள் போட்டிருப்போம், நேந்திர பழம் கூட போட்டிருப்போம், பலாப்பழத்தில் கூட பண்ணியிருப்போம். பட் சப்போட்டா பழத்தில் இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அடுத்தது வந்து பொங்கல், வடை, சட்னி, சாம்பார், அப்புறம் போண்டா பண்ண. நான் போண்டாவும் பண்ணிட்டேன், வடையாவும் போட்டேன். ஸோ ரெண்டுமே பண்ணிட்டேன் நான். பாருங்க, இந்த பக்கம் போண்டாவும் போட்டேன், வடையும் போட்டேன். ஸோ எல்லாமே சாட்டிஸ்ஃபைட். அப்படி நிக்கிலுக்கு வந்து வடை தான் பிடிக்கும், அதனால வடை போட்டேன். அவங்க அப்பாவுக்கு போண்டா பிடிக்கிறதுனால போண்டாவும் போட்டேன். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.